السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான நாட்களை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள். ஒன்று, அரஃபாவினுடைய நாள், அரஃபாவினுடைய நோன்பு. இரண்டாவது, ஐயாமுன் நஹர் என்கின்ற அறுத்து பலியிடுகின்ற அந்த நாட்கள். இந்த இரண்டு விஷயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை உள்ளடக்கி நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் அதிகம் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளுக்குண்டான ஒரு விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் இன்னும் நாம் இலகுவாக அதை நாம் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள நமக்கு வழிவகை செய்யும். யௌமு அரஃபா, அரஃபாவினுடைய நாள். ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவினுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற அந்த நாள். அந்த இடம் அரஃபா என்று பெயர் வருவதற்குண்டான காரணங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டுதான். அந்த ஹாஜிகள் ஒன்று கூடுகின்ற அந்த நாள். ஹஜ்ஜில் இல்லாதவர்கள் அரஃபாவினுடைய நாளை அடைகின்ற பொழுது அந்த நாளில் நோன்பிருந்து அந்த நாளினுடைய கண்ணியத்தை உலகத்திற்கு அவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது அரஃபாவினுடைய நாள். இரண்டாவது, ஐயாமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம். அறுத்து பலியிடுகின்ற அந்த நாட்களுக்கு ஐயாமுன் நஹர் என்று பெயர் சொல்லப்படும். ஈதுல் அத்ஹா, அதை அடுத்த ஒரு நாள், அதை அடுத்த நாள் அந்த அறுக்கப்படுவதற்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாட்களுக்கு ஐயாமுன் நஹர் என்று பெயர் சொல்லப்படும். மற்ற நாட்களில் எல்லாம் நாம் அறுத்து சாப்பிடுகின்ற அந்த உணவு நமக்கானதாக இருக்கின்றது. இந்த நாட்களில் நாம் அறுத்து பலியிட அந்த பிராணியினுடைய அந்த குர்பானி அது ஒரு வழக்கமாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. ஐயாமுன் நஹர் என்று அந்த நாட்களுக்கு பெயர் சொல்லப்படுகின்றது.
ஐயாமு தக்பீர் என்று ஒரு பெயர் சொல்லப்படும். அரஃபாவினுடைய சுபுவில் இருந்து பிறை 13 அந்த அசர் வரை 23 ஒத்துகள் நாம் தக்பீர் சொல்லுகின்றோமே, அந்த நாட்களுக்கு ஐயாமு தக்பீர் என்று பெயர் சொல்லப்பட்டு அந்த நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் ஒரு தடவை தக்பீர் சொல்வது நமக்கு வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. ஐயாமு தஷ்ரீக் என்று அந்த நாட்களில் ஒரு பெயர் அதிகம் நாம் புழங்குவோம். உணவு உண்பதற்கு ஆகமாக்கப்பட்ட அந்த நாட்கள் என்று, கரைகளை காய வைக்கப்படக்கூடிய அந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த நாட்களில் புழங்கப்படுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு இவ்வாறு பொருள் அமைந்திருக்கின்றது. யௌமு அரஃபா, சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நாள், அரஃபாவினுடைய நாளில் நோன்பு இருப்பது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் பல கண்ணியங்களை, பல விஷயங்களை நமக்கு உள்ளடக்கி சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌம அரஃபா, துஆக்களில் சிறந்த ஒரு துஆ எதுவென்று சொன்னால் அரஃபாவினுடைய மைதானத்தில் ஆணிகள் கேட்கக்கூடிய அந்த துஆ தான் துஆக்களில் சிறந்த ஒரு துஆ என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். ஆணிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு நாம் தீனை நாம் நிறைவாக பூர்த்தியாக ஆக்கி தந்திருக்கின்றோம், நம்முடைய நிஅமத்தை உங்களுக்கு நாம் நிறைவாக நாம் நிரப்பமாக தந்திருக்கின்றோம் என்று மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் பூர்த்தியாக்கி அரஃபாவினுடைய மைதானத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி கொடுத்தானே, அந்த ஆயத் இறங்கப்பட்ட அந்த நாள், அந்த இடம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. அரஃபாவினுடைய பெருவடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை, அந்த உரையிலே சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் நாம் எல்லாம் அதை அறிந்திருக்கின்றோம், பல தடவை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த ஒரு சுருக்கமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அந்த உரை நிகழ்த்தினார்களே, அந்த நிகழ்த்தப்பட்ட அந்த இடம், அந்த உரை இன்னும் வரலாறு ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரஃபா தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு விளக்கி சொல்லுகின்ற அளவிற்கு அந்த அரஃபாவினுடைய நாள் சிறந்த ஒரு நாளாக, கண்ணியமான ஒரு நாளாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அந்த நாளில் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும், அந்த நாளை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? முதலாவது நோன்பு இருக்க வேண்டும், இரண்டாவது அதிகம் திக்ரு ஃபிக்ருகளில் நாம் ஈடுபட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைரு துஆஇ துஆஉ யௌம அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் கேட்கப்படுகிற அந்த துஆ ஒரு முக்கியமான ஒரு துஆ, சிறந்த ஒரு துஆ என்று குறிப்பிட்டு சொல்வார்களேயானால், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அரஃபாவினுடைய மைதானத்தில் நாம் இல்லை என்று சொன்னாலும், அரஃபாவினுடைய மைதானத்தில் நாம் இல்லை என்று சொன்னாலும், அந்த அரஃபாவினுடைய நாளை நாம் அடைய பெறுகின்ற பொழுது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 நமக்கு என்று வருகின்றதோ அந்த நாள் நமக்கு சிறப்பான ஒரு நாள். அந்த நாள் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையுடைய பகல் நேரங்களில் நோன்பு இருக்க வேண்டும். அன்றைய சுபஹ் முதற்கொண்டு தக்பீரை நாம் ஆரம்பித்து விட வேண்டும். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல், எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு உயர்ந்த ஒரு செய்திகளாக ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அஃதலு மா குல்து அனா வன் நபிய்யூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் உண்டான நபிமார்களும், நானும் எனக்கு முன்னால் உண்டான நபிமார்களும் அரஃபாவினுடைய நாளில், அந்த நாளில் சொல்லிய வார்த்தைகளில் சிறந்த ஒரு வார்த்தை எதுவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தை தான், இந்த திக்ரு தான் நானும் எனக்கு முன்னால் உண்டான நபிமார்களும் சொல்லி அந்த வார்த்தைகளை சிறந்த வார்த்தைகளாக, சிறந்த தஸ்பீஹ்களாக அந்த நாளில் பதிவு செய்யப்பட்டு
வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அரஃபாவினுடைய நாளில் இந்த திக்ரை நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த நாளில் நாம் நோன்பிருந்து அந்த நாளினுடைய அதிகமான நேரங்களில் இந்த திக்ரைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் இருந்த வாழ்ந்த நபிமார்கள் சொல்லி அந்த வார்த்தைகளில் சிறந்த ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இடம்பெற்றிருப்பதற்கு காரணத்தினால் இந்த திக்ரை அந்த நாளில் நாம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நாம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய அந்த நாளினுடைய சிறப்புகளில் இன்னொரு சிறப்பை சொல்லுவார்கள். அரஃபாவினுடைய நாளில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பூமியில் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்துகின்றார். அதே போன்று நரகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் நரகவாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விடுதலையினுடைய பத்திரங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த அரஃபாவினுடைய நாள் வருகின்ற பொழுது அக்கஸரமின் அய்யுதிகுல்லாஹு ஃபீஹி அபதம் மினன்னார். நரகத்திலிருந்து அடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் விடுதலை தருகின்றான். அந்த நாளில் அல்லாஹ் தருவதை போன்று மற்ற நாட்களில் அதிகமாக தருவதில்லை. அரஃபாவினுடைய நாள் வருகின்ற பொழுது அரஃபாவினுடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட அந்த பிறை 9 நாளில் நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதிகமான மக்களுக்கு விடுதலை பத்திரத்தை அல்லாஹ் தருகின்றான். அந்த நாளில் தருவதை போன்று மற்ற எந்த நாட்களிலும் அல்லாஹ் தருவதில்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சிறந்த ஒரு நாளாக, ஒரு கண்ணியமான ஒரு நாளாக இந்த அரஃபாவினுடைய நாள் நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றது. அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற பொழுது மலாயிகத்துமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றான். சும்ம யுபாஹி பிகுமுல் மலாயிகா ஃபயகூலு மா அராத ஹாஉலாய். அந்த மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா பெருமைப்பட்டு சொல்லிக் கொள்வான், இந்த நாளில் என்னுடைய அடியார்களுக்கு நான் அதிகமாக விடுதலை பத்திரங்களை கொடுத்து அவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றேன் என்று மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு அல்லாஹ் பெருமை பேசுகின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளினுடைய சிறப்பை நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அரஃபாவினுடைய நாளில் நோன்பிருப்பது நமக்கு ஏற்றமான ஒரு அமலாக நமக்கு சொல்லப்படுகிறது. அரஃபாவினுடைய நாளில் நாம் நோன்பிருப்பது அந்த நாள் எந்த அளவிற்கு நமக்கு நன்மை தருகின்றது என்று சொன்னால், எந்த அளவிற்கு நமக்கு அது உயர்ந்த ஒரு பாக்கியத்தை தருகின்றது என்று சொன்னால், ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுஇல அன் சியாமி யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நாளினுடைய நோன்பை குறித்து இப்படி கேட்கப்பட்டது. அந்த நாளினுடைய நோன்பினுடைய சிறப்பு என்ன என்று கேட்கப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா. அந்த நாளுக்கு முன்னான ஒரு ஆண்டு, அந்த நாளுக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்வரக்கூடிய ஒரு ஆண்டு, 2 ஆண்டினுடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நாளினுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு ஈடான ஒரு நாள், 2 ஆண்டுகள் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன பாவங்களுக்கு ஈடான ஒரு நாள், பாவங்களுக்கு பரிகாரமான ஒரு நாளாக அந்த நாள் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த நாளில் நாம் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நாளில் நாம் நோன்பு இருக்க வேண்டும். திக்ரு ஃபிக்ர்கள் அதிகம் செய்ய வேண்டும். துஆக்களை எல்லாம் நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவினுடைய இந்த நாளினுடைய சிறப்புகளில் இந்த 2 சிறப்பை மிக முக்கியமான ஒரு சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அதிகமான திக்ருகளை செய்து கொள்ள வேண்டும். அந்த திக்ருகளில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 4ஆம் கலிமாவில் வரக்கூடிய திக்ர் தான். மிக தூரமான ஒரு திக்ர் அல்ல, நாமெல்லாம் அறியாத ஒரு திக்ர் அல்ல. மக்தப் மதரசாக்களில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த 5 கலிமாக்களில் 4ஆவது கலிமாவில் வருகின்ற அந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வருகின்ற
இந்த திக்ருகளை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த நாளில் நாம் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நாளில் நாம் நோன்பு இருக்கின்ற அந்த நோன்பினுடைய பாக்கியம் நாம் இருக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு, எதிர்வரக்கூடிய ஒரு ஆண்டு, இந்த 2 ஆண்டுகளில் சின்ன சின்ன பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமைகின்றது என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நோன்பாக அந்த நோன்பு நமக்கு ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், அந்த நாள் இருக்கின்றதே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நீங்கள் சாதாரணமாக மற்ற நாட்களில் ஒரு நாள் நோன்பு இருக்கின்ற பொழுது உங்களுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் 70 ஹரீஃபா 70 ஆண்டுகள் இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். 70 ஆண்டுகள் இடைவெளி தூரம் என்று சொன்னால் அந்த ஹரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை தருகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒரு உயர்ந்த ஒரு வாக்கியத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் அமைந்திருக்கின்றது. சாதாரணமான நாட்களில் நாம் ஒரு நாள் நோன்பு இருக்கின்ற பொழுது நமக்கும் நரகத்திற்கும் மத்தியில் நீண்ட ஒரு இடைவெளியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றார் என்று சொன்னால், இது போன்ற சிறப்பான நாட்களில் நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பிலிருந்து திக்ருகளை செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த நாளில் அல்லாஹ்வால் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி தரக்கூடிய அந்த நாட்களில் நாமும் நோன்பிருந்து நாம் துஆ செய்கின்ற பொழுது நமக்கும் விடுதலையுடைய பத்திரத்தை அல்லாஹ் தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கின் பிரகாரம் அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி தருகிறார். அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த அரஃபாவினுடைய நாளிலே அல்லாஹ் நமக்கு தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய சிறப்புகளை இன்னும் பல ஹதீஸ்களில் பல விஷயங்களை முன்வைத்து நமக்கு விளக்கி தந்திருக்கின்றார்கள். தக்வா இறையச்சம் எந்த அளவிற்கு உங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ளுகின்றதோ, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை பார்த்ததிலிருந்து குர்பானியுடைய பிராணியினங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த நேரம் வரை இன்னஹாதா யௌமுன் மலக்குன் ஃபீஹி அல்லாஹ் தஆலா அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை தக்வாவை அல்லாஹ் உற்று நோக்குகின்றார். இந்த நாட்களை கண்ணியப்படுத்தியவர்கள் யார்? இந்த நாட்களை சிறப்புப்படுத்தியவர்கள் யார்? இந்த நாட்களுடைய நல்ல அமல்களை அதிகம் செய்தவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா அடியார்களை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். அல்லாஹ் உற்று நோக்குகின்ற அந்த நோக்குதலில் யாருடைய உள்ளத்தில் தக்வா இறைபக்தி நிலைத்ததாக உயர்ந்ததாக கண்ணியமானதாக வருகின்றதோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஒரு பாக்கியத்தை இந்த துனியாவிலும் அல்லாஹ் தருகின்றான், நாளை வறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களுடைய கண்ணியங்களில் அடுத்த ஒரு விஷயம், அதிகம் நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். அதிகம் நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய சுபுவிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் நாம் சொல்லுகின்ற தக்பீர் இருக்கின்றதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான விஷயங்களை நமக்கு ஏராளமாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வது, தஹ்லீல் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, தஹ்மீத் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. இந்த தக்பீரை அந்த நாட்களில் நாம் சிறப்பான இந்த நாட்களில் நாம் அதிகம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது தக்பீரினுடைய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகின்ற அந்த தக்பீர் சாதாரணமான ஒன்று அல்ல. நம்முடைய உள்ளங்களில் மனக்கவலைகள் மேலோங்கி வருகின்ற பொழுது, நம்முடைய உள்ள கவலைகளில் மனக்கவலைகள் கஷ்டங்கள் மேலோங்கி வருகின்ற பொழுது அந்த கவலைகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு மீண்டும் நமக்கு வரத்தை தருகின்ற ஒரு வார்த்தை இந்த துனியாவில் இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை இல்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஏதாவது ஆபத்துகள் பெரும் நஷ்டங்கள் நெருங்கி வருகின்ற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற உயர்ந்த ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை தான் துனியாவில் முஃமின்கள் முஸ்லிம்கள் இந்த துனியாவில் அதிகம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை பயன்படுத்துகின்ற பொழுது சத்தமிட்டு சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தக்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளால் ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியத்தை நமக்கு தருகின்றார். அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகின்ற அந்த தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்கு பலத்தை தருகின்றது, நம்முடைய ஈமானுக்கு பலத்தை தருகின்றது, நம்முடைய ஆன்மாவிற்கு பலத்தை தருகின்றது, நமக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமைக்கு உண்டான ஒரு பலத்தை தரக்கூடிய உயர்ந்த ஒரு வார்த்தை துனியாவிலே அல்லாஹு அக்பர் என்று
சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேறு வார்த்தை. நாம் எல்லாம் அறிந்து கொண்டுதானே ஹிஜாபினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது, ஹிஜாப் அணியக்கூடாது என்கிற அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னந்தனியாக ஒரு பெண்மணி அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி கல்லூரிக்கு உள்ளே நுழைந்த பின்னால் நாம் அந்த வார்த்தையை குறித்து துனியாவில் அந்த நேரத்தில் நான் எல்லா மக்களும் ஆய்வு செய்தார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அந்த பெண்மணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை துனியாவை வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று எல்லா மக்களும் ஆய்வு செய்தார்களே. அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எதிராக கண்ணியத்தை தூக்கி நிறுத்துகின்ற, கவலைகளை போக்குகின்ற, ஆன்மாவிற்கு பலத்தை தருகின்ற, நம்முடைய ஈமானுக்கு பலத்தை ஊட்டுகின்ற ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேறு வார்த்தை இல்லை. அந்த நாட்கள் தான் அதே ஐயாம தக்பீர் என்று சொல்லுகின்ற பிறை 9 to 13 அசர் வரை நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த தக்பீரை நாம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்குள்ளால் நம்முடைய தக்வா, நம்முடைய பயபக்தி வருகின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு பலத்தை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து போர்க்களங்களும் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்துணை கவலைகளுக்கும் அருமருந்தாக அந்த செய்தி இதைத்தான் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், கலீஃபாக்கள், பெரும் நாதாக்கள் எல்லாம் தங்களுடைய வார்த்தையில் ஒரு உயர்ந்த ஒரு தாரக மந்திரமாக இந்த கலிமாவை அவர்கள் முன்னிறுத்தியதன் காரணத்தினால், இந்த கலிமாவை அவர்கள் தூக்கி பிடித்ததன் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் நாம் பேசுகின்ற அளவிற்கு கலீஃபாக்களையும் நபிமார்களையும் வலிமார்களையும் அல்லாஹ் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எதிராக துனியாவில் கவலைகளை போக்குகின்ற அருமருந்தை தருகின்ற வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால்தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று நாம் சொல்லுகின்ற இந்த ஒரு தக்பீர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நீக்கி விடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் போக்கி விடுகின்றது. நம்முடைய ஆன்மாவிற்கு பலத்தை தருகின்றது, நம்முடைய உடலுக்கு பலத்தை தருகின்றது, நாம் பேசுகின்ற வார்த்தைக்கு அது பலத்தை தருகின்றது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் உயர்ந்த அமல்களாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகளை ஹதீஸ்களை நமக்கு விளக்கி தருகின்றார்கள். இது நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய நாள், அந்த நாளில் நாம் நோன்பு இருக்க வேண்டும், அந்த நாட்களில் நாம் தக்பீர்களை சொல்லிக் கொள்ள வேண்டும், அந்த நாட்களில் திக்ர்களை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும், அந்த நாட்களை ஒரு கண்ணியமான ஒரு நாளாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த நேரங்களை காலங்களை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செலவழிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இது உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் இது போன்ற சிறப்பான நாட்கள் வருகின்ற பொழுதெல்லாம் என்ன நன்மைகளை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நன்மைகளை நிறைவாக பரிபூரணமாக பெற்றுக் கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் வாழிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமை நாள் ஆசிரத்தினுடைய அநேக அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி